நாமத்தில் இந்த அருமையான மாலை வேளையிலே உங்கள் நடுவில் இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை இந்த 2 நாட்கள் ஊழியங்களை ஒழுங்கு செய்து என்னை பத்திரமாய் அழைத்து கொண்டு வந்து கிருபையாய் பயன்படுத்த போகிற என் எஜமானாகிய ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட இந்த ஆலயத்திலும் என்னை மீண்டுமாய் இது 2வது முறை உங்கள் ஆலயத்திலே நான் பிரசங்கிக்கிறேன். மீண்டுமாக உங்கள் நடுவில் ஊழியம் செய்ய எனக்கு அழைப்பை கொடுத்த அருமையான மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உதவி போதகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவிக்கிறேன். பிஏ சிஸ்டம் எங்கே இருக்குது? அந்த பக்கம் தான் இருக்குதா? சரி, அப்படியே வால்யூம் அப்படியே வச்சிருங்க, கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த நாட்கள் பரிசுத்த வாரம் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நீங்கள் கடந்த நாள் வரைக்கும் தியானித்திருப்பீர்கள். கன்வென்ஷன் கூட்டங்கள் நடந்திருக்கலாம். ஆனாலும் கூட இந்த பரிசுத்த வாரம் என்பது நம்ம இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பதற்காக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அருமையான நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறீர்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர் ஒருவேளை வரவில்லை, வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து நாளை மாலையும் நீங்கள் வாருங்கள், ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு மிக முக்கியமான இன்னைக்கு ஒரு செய்தி என்று கூட நான் சொல்வதில்லை, ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை கிறிஸ்தவ காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். தேங்க்யூ லார்ட். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இனிய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றி ராஜா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமனை திரும்பாது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எந்த நோக்கத்தோடு இன்று மாலை வேளையில் எங்களை ஒன்று சேர்த்தீரோ அதை நீர் நிறைவேற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா இருதயங்களும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும், ஆவிக்குள்ளும், ஆத்மாவுக்குள்ளும் ஊடுருவி பாயும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய ரட்சிப்பு இன்றைக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15ஆம் வசனம். 1, 2, 3. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? சில மாதங்களுக்கு முன்புதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார். இயேசு எதற்காக பிறந்தார்? இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார் என்றால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அல்ல, நம்மை சுகமாக்குவதற்கு அல்ல, நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் வந்த மெயின் கான்செப்ட், இதெல்லாம் அவர் செய்த அற்புதங்கள், உதிரி காரியங்கள் என்று சொல்ல, போனஸ். அவர் நம்ம கொடுத்த போனஸ் தான் நாம் பெற்றுக்கொள்கிற அற்புதங்கள். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்த மெய்யான, ஆழமான, உண்மையான ஒரே நோக்கம், தன் ஜனங்களை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். இயேசு என்றாலே என்ன அர்த்தம்? மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களின், எல்லாரும் பேசணும், பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர், அவர்களை ரட்சிக்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ரட்சிப்பு என்றால் என்ன? உங்களில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? முதல்ல ரட்சிப்புனா என்னன்னே தெரியாதனால செகண்ட் கேள்விக்கு கையை உயர்த்த பயம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பிரதர் அப்படி சொல்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க. அல்லேலூயா நான் கேட்கல, இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த நிச்சயம் எனக்கு உண்டு.
இந்த குறிப்பிட்ட நாளில் நல்லா கவனிக்கணும், இந்த குறிப்பிட்ட நாளில் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டமாய் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. சரி, ரைட், கையை கீழே போடுங்க. அப்ப நமக்கு ரொம்ப அவசியம் இந்த சத்தியம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற இந்த வசனத்தை கேட்ட உடனே நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. ரட்சிப்பு என்றாலே, சால்வேஷன் என்றாலே அது இந்துக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்லல. ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிக்கும்படிதான் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி, எல்லாரும் சொல்லுங்க, அந்த எல்லாரும்ங்கிற வேர்டுல உங்க பேர் இருக்குது, என் பேர் இருக்குது. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 23வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. சரி, போதும், நல்லா கவனிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். இந்த பரிசுத்த வாரத்துல நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி பரிசுத்தமா இருக்கணும், அப்படி பரிசுத்தமா இருக்கணும் என்று செய்தியை நான் கொடுப்பதை விட, முதலாவது உங்களை ரட்சிப்பிற்குள் நடத்தி அதற்கு பிறகு பரிசுத்தமுள்ளவன் எப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்று உங்களோடு கூட ஆவியானவர் நாளைக்கும் பேசுவார். இன்றைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து உங்களோடு பேசும்படி மிக தெளிவாய் உணர்த்தினபடினாலே இந்த செய்தியை நான் உங்க நடுவில் நான் கொண்டு வருகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். நாம் நினைக்கிறோம் ஐ எம் a கிறிஸ்டியன். ஒருவேளை நம்ம ஒரு ஜெப கூட்டம் வைத்தால், ஒரு உபவாச கூட்டம் வைத்தால், ஆண்டவரே எங்கள் அரசியல்வாதிகளே ரட்சியும், எங்கள் இந்தியாவை ரட்சியும், எங்கள் வாலிபர்களே ரட்சியும் என்றெல்லாம் ரட்சியும்னு ஜெபம் பண்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை ரட்சிக்கிறேன், முதல்ல நீ ரட்சிக்கப்படும். ஒரு அணைந்த கேண்டில் லைட் பண்ணணும்னா ஏன் கேண்டில் எரியணும்? எரியிற கேண்டில் வச்சுதான் அணைந்த கேண்டில் லைட் பண்ண முடியும். நான் ரட்சிக்கப்படாமல், ரட்சிப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல், நான் ரட்சிக்கப்படாமல், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று என்னை நானே ஏமாற்றி கொண்டு, ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும் என்றால் இந்த கூரை கொஞ்சம் உயரமா இருக்குது, இதையும் தாண்டாது. ஆண்டவர் சொல்லுவார், ரட்சிப்பு என்னுடையது, ரட்சிப்பு தேவனுடையது, அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன், எனக்கு தேவை நீ ரட்சிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ஜெபிப்பது வேறு, ரட்சிப்பின் அனுபவம் வேறு. வேதத்தை வாசிப்பது வேறு, ரட்சிப்பின் அனுபவம் வேறு. குடும்ப ஜெபம் செய்வது வேறு, ரட்சிப்பின் அனுபவம் என்பது வேறு. ஆலயத்துக்கு வருவது வேறு, ரட்சிப்பு வேறு. காணிக்கை போடுவது வேறு, ரட்சிப்பு வேறு. ஆலயத்தில் நீங்கள் ஊழியம் செய்வது வேறு, ரட்சிப்பு என்பது வேறு. இந்த ரட்சிப்பை ஆண்டவர் யாருக்காக வைத்திருக்கிறார்? வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய விருப்பம். தம்பிமா பேசக்கூடாது, ராஜா தம்பி பேசக்கூடாது. மைக் யார்ட்ட இருக்கோ அவன் மட்டும்தான் இங்க பேசுவான். நீ பேசணும், வெளியே போயிடணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கும் அவர் சித்தமுள்ளவராய் அவர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப எல்லா மனுஷருங்கிற வேர்டுக்குள்ளேயும் நம்ம பேரெல்லாம் இருக்குது. நம்ம யோசிக்கிறோம், இல்லையே நான் கிறிஸ்தவன் அல்லவா, என் பெயர் காட்வின் மோசஸ், எங்க அப்பா கிறிஸ்டியன், எங்க அம்மா கிறிஸ்டியன், சின்ன வயசுல இருந்தே நான் சர்ச்சுக்கு வர்றேன், குழந்தையில இருந்து சர்ச்சுக்கு வந்தேன், சண்டே கிளாஸுக்கு போனேன், அப்புறம் யூத்துக்கு போனேன்,
அப்புறம் சண்டே சர்வீஸில் சர்ச்சில் தான் எனக்கு மேரேஜ் நடந்தது, சர்ச்சில் தான் வர்றேன் போறேன் எல்லாம். ஆகவே நான் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், ஐ எம் அ கிறிஸ்டியன் என்று நமக்குள்ளே டிஃபால்ட்டா ஒரு எண்ணம் ஆழமா இருக்கிறபடியினால் நாம் அதை குறித்து யோசிப்பதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் பாவம் செய்துங்கிற வேர்டை யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் எப்படி உள்ள வந்தது? நான் உங்களுக்கு இப்படி சொல்ல விரும்புறேன். இன்றைக்கு பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் கூட பாவத்தில் தான் பிறக்கிறது. அது பிஷப் குழந்தையா இருக்கலாம், ரெவரண்ட் குழந்தையா இருக்கலாம், ஏன் குழந்தையா இருக்கலாம், உங்க குழந்தையா இருக்கலாம். இன்றைக்கும் பிறக்கிற குழந்தைகள் பாவத்தில் பிறக்கிறது. எப்படி பிறக்குது சார் அப்படின்னா, நம்ம பழைய ஸ்டோரிக்கு போவோம், கவனிங்க. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அழகாய் உருவாக்கினார், பரிசுத்தமாய் உருவாக்கினார். அவருக்குள் ஓடின இரத்தம் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தூய இரத்தம். அந்த இரத்தம், அந்த பரிசுத்த இரத்தம் உள்ளே இருக்கிற வரைக்கும் they were so innocent. அந்த கள்ளம் கபடு இல்லாமல் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே சூதுவாதே கிடையாது, குழந்தைகளை போல் இருந்தார்கள், கள்ளம் கபடு இல்லாமல். காரணம், உள்ளே ஓடின இரத்தம் அப்படிப்பட்ட இரத்தம். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் பரிசுத்தமுள்ள இரத்தத்தோடு உருவாக்கினார். இந்த பரிசுத்த இரத்தம் இருந்ததனால் அவர்களுக்குள் பரிசுத்தம் அடங்கி இருந்தது. ஆண்டவர் பகலின் வேளையில வரும்போது ஆதாமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே ரெண்டு பேரும் ஓடி போய் டாடின்னு கத்திட்டு ஓடி போய் அவரை கட்டி பிடித்துக் கொள்வார்கள். இப்படி இருந்த அந்த கள்ளம் கபடி இல்லாத இருதயத்தை சாத்தான் பயன்படுத்தி கொண்டான். கள்ளங்கபடி இல்லாத அந்த இருதயத்தோடு ஏவாள் பராக்கு பார்த்துக்கிட்டு அந்த மரத்துக்கு அடியில போகும்போது அவ அந்த சாத்தான் கேட்டான், இந்த கனியை புசிக்கூடாதுன்னு சொன்னாரா? அவ இன்னசென்டா சொல்ற, ஆமா. உடனே சொல்ல, பைத்தியக்காரி, ஆண்டவனை ஏமாத்துறாரு. அப்படியா? ஏன்னா அவளுக்கு எதுவும் தெரியாது. அப்படியா? எப்படி? இதை சாப்பிட்டால் நீங்கள் தேவர்களை போலாவீர்கள், நீங்களும் தேவர்களை மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால ஆண்டவர் இதை புசிக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் உன்னை நேசிக்கிறனால சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றேன், நீ புசி. இவள் கள்ளம் கபடி இல்லாதவளா இருந்தபடியினால் அதை வாங்கி புசித்தால் அவருக்கு தெரியாது இதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்று. ஆண்டவர் தொடாதன்னு சொன்னார், அவர் தொடல. புசிக்காதன்னு சொன்னாரு, அவர் புசிக்கல. சாத்தான் தொடுன்னா தொட்டா, புசின்னா புசி. எல்லாருக்கும் கீழ்ப்படுகிறாள். இவள் அதை புசித்த உடனே, நாம் ஒரு உணவை புசித்தாலும் ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டாலும் உடனே அது எங்க போய் மிக்ஸ் ஆகுதுன்னா நம்முடைய ரத்தத்தில் கலக்கிறது. இவளுடைய ரத்தம் அடுத்த வினாடியே அதிலே பாவம் பிரவேசித்தது. கள்ளங்கபடி இல்லாமல் இருந்த அந்த ரத்தம் இப்பொழுது கள்ளம் கபடுள்ள கரப்டட் பிளட்டாய் மாறிற்று. கணவர் வருகிறார், இன்னசென்டாய் கொடுக்கிறாள், நல்லா இருக்குது அத்தான், நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அவனும் புசிக்கிறான். இப்பொழுது அவனுடைய ரத்தமும் கரப்ட் ஆனது. இருவரும் அந்த ரத்தம் உள்ளே அந்த பாவம் புகுந்த உடனே சுவாபம் மாறுகிறது. என்ன சுவாபம் வருகிறது? திருட்டு புத்தி வருகிறது. அது வரைக்கும் திருட்டு புத்தி கிடையாது சார். இப்ப யோசிக்கிற ஆண்டவர் வருவார், ஆதாமேன்னு கூப்பிடுவார். ஐயோ, எப்படி அவரை நாம் ஃபேஸ் பண்ணுவது? கில்ட்டி வருகிறது, குற்ற மனசாட்சி வருகிறது, ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்கிற புத்தி வருகிறது. முந்தைய அதெல்லாம் தெரியாது, அவனுக்கு என்னன்னே தெரியாது ஓடி ஒளிகிறதுனா. இப்ப ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்கிற திருட்டு புத்தியும் வருகிறது. இப்பொழுது கர்த்தர் வருகிறார், ஆதாமே ஒளிந்து கொண்டார்கள். அப்புறம் ஆண்டவர் கூப்பிட்டாரு, விசாரித்தார். விசாரித்து ஆண்டவர் அவளுக்கு விசாரிக்கும் போது இப்ப அந்த அந்த பாவம் எப்படி கிரியை செய்து பாருங்க. முந்தையெல்லாம் ஆண்டவர் இது புசிச்சியான்னு கேட்டா ஆமாண்டவரேன்னு சொல்றவங்க இப்ப சொல்ற, நான் புசிக்கவில்லை, நீர் கொடு, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பழியை தூக்கி அடுத்தவர் மேல் போடுகிற புத்தி. அவன் சொல்றான், நான் புசிக்கல, நீர் கொடுத்த இந்த பெண், நீர் கொடுத்த ஏவாள் தான் இதை எனக்கு கொடுத்தாள், நான் இல்ல என்று ஒருவர் மேல் ஒருவர் பழி சுமத்துகிற அந்த அந்த புத்தி எது உருவாக்கிற்று? பாவ ரத்தம் உருவாக்கிற்று. இப்ப ஆண்டவர் ரெண்டு பேரையும் துரத்திட்டார். இப்பொழுது இந்த இருவரும் இணைந்து குழந்தை பெற்றார்கள். கணவன் மனைவி இருவரும் இணைந்து, ஆதாமும் ஏவாளும் இணைந்து பெற்ற குழந்தைகள் காயின் ஆபேல். இப்ப காயின் ஆபேலுக்குள் ஓடுகிற ரத்தம் யாருடைய ரத்தம்? 100க்கு 100 ஆதாமின் ரத்தம்.
இப்பொழுது தம்பியுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்துக் கொண்டார் என்ற உடனே காயினுக்குள் ஓடுகிற தகப்பனுடைய இரத்தத்தில் இருக்கிற பாவம் தலைவிரிக்கிறது. பொறாமை கொள்ளுகிறான். ஏன் இதை ஆண்டவர் அங்கீகரிக்கல, தம்பி இதை மட்டும் அங்கீகரிக்கிறாரா என்று அந்த இரத்தம் பொறாமையை உருவாக்கிற்று. கொலையில் முடிந்தது, கொலை செய்ய வைத்தது. எது? உள்ளே ஓடுகிற இரத்தம். நல்ல கவனிங்க சார். இப்படித்தான் இன்றைக்கும் அவனுடைய காயின் ஆபேலுடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள். ஒருவேளை நம்ம ரிவர்ஸ்ல போவோம். எங்க அப்பா, எங்க அப்பாவுடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பான்னு நம்ம எல்லாம் ரிவர்ஸ்ல போனா நம்ம எல்லாருக்கும் வந்து நிற்கிற ஒரே தகப்பன் ஆதாம். ஆகவேதான் இன்றைக்கும் பிறக்கிற உட்கார்ந்திருக்கிற நம்ம அத்தனை பேருக்குள்ளும் டிஃபால்ட்டாகவே ஆதாமுடைய டிஎன்ஏ ஒரு ஓரத்தில் இருக்கிறபடியினால்தான் ஜெபம் பண்ணுகிறோம், பாவத்தையும் செய்கிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், பாவத்தையும் செய்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறோம், பாவத்தையும் செய்கிறோம். அது பாவமாக நமக்கு தெரிவதில்லை. ஒரு குழந்தை வச்சுக்கோமே, 3 வயது குழந்தைன்னு வச்சுக்கலாமே, குட்டி பாப்பா. ஒரு குட்டி பையன் 3 வயசு குழந்தை. அவனை வானா வரான், தெரியும் அவனுக்கு. வானா கூப்பிட்டா வருவான். போய் உட்காராங்கன்னா போவான். வானா ஒபே பண்றான், போனா ஒபே பண்றான். இப்போ அவன் பக்கத்துல நான் ஒரு சாக்லேட் வைக்கிறேன், ஒரு கேட்பரிஸ் சாக்லேட்டை பேப்பரோட வைக்கிறேன். இது எடுக்க கூடாது, அங்கிள் வந்து தருவேன், இதை நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனா எடுப்பானா? எடுக்க மாட்டான். சொல்லுங்களேன், எடுப்பான். நான் என்ன சொல்றேன், வானா ஒபே பண்ண தெரியுது, அப்ப இதை எடுக்காதனா ஒபே பண்ணணும். ஆனா அவன் எடுக்கிறான். இது கீழ்ப்படியாமை. இப்ப நான் கேட்கிறேன், எந்த அப்பா அம்மா நம்ம பிள்ளைகளை மடியில உட்கார வச்சு கீழ்ப்படியாமையை கற்றுக் கொடுத்தோம்? யாரும் கற்றுக் கொடுக்கல. ரத்தம். இப்ப நான் அங்கிருந்து வர்றேன், சாக்லேட்டை பிரிக்க தரல, மொத்தமா வாயில போட்டு மென்னு சாக்லேட் ஒழுகுது. நான் கண்ணை உருட்டுறேன், எடுத்தியா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆமான்னு சொன்னா இவன் போட்டு தள்ளிடுவான் போலயே அப்படின்ட்டு வாயில சாக்லேட் இருக்கும் போதே அவன் மண்டைய ஆட்டுறான், எடுக்கலங்கிறான். சார், யார் சார் பிள்ளைகள்? உங்க பிள்ளைங்க, உங்க குழந்தைங்க பொய் சொல்லுதே, உங்க பேர பிள்ளைங்க பொய் சொல்லுதே, யார் மடியில உட்கார வச்சு கத்து கொடுத்து உங்க பிள்ளை பொய் சொல்றதுக்கு? டீச் பண்ணீங்களா? இல்ல பாவத்தை இன்ஜெக்ட் பண்ணீங்களா இடையில? இல்ல, ரத்தம். இப்ப அந்த சாக்லேட்டை பிடுங்கிற பிள்ளைக்கு கோபம் வருது, பிடிவாதம் பிடிக்குது, அடம் பிடிக்குது, தூக்கி வீசுது. யார் கற்றுக் கொடுத்தீர்கள் பிடிவாதத்தை? இப்ப கவனிங்க, அதே 3 வயது குழந்தை இப்ப வளர 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 15 வயசு, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு வரும்பொழுது சரீரமும் பெருகி கொண்டே பெருசாயிட்டே வருது. உள்ளே இருக்கிற பாவங்களும் பெருகி கொண்டே வருகிறது. இப்ப அடிதடி போடுறான், ரவுடியா மாறுறான், குடிகாரனா மாறுறான், வேசிக்கலனா மாறுறான், திருடனா மாறுறான். யாரு? 17 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனோண்டா இருந்த பையன் இன்னைக்கு ஆள் வளர வளர பாவ சுவாபங்கள் அதிகமாய் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த அப்பா அம்மாவும் பாவத்தை சாப்பாடுல வச்சு உள்ள ஊட்டல, எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாவத்தை இன்ஜெக்ட் பண்ணல. டிஃபால்ட்டாய் நமக்குள் இருக்கிற ரத்தத்திலேயே இருப்பது பாவம். இந்த பாவத்தோடு தான் ஆலயத்துக்கு வருகிறோம். இந்த பாவத்தோட இந்த குழந்தை தொடர்ந்து வளர ஆரம்பிக்குது, யூத்துக்கு வருது, கல்யாணம் பண்ணுது, சர்ச்சில் எழுற மாறுது, கடைசியில் சர்ச்சில் வயசானவனா உட்கார்ந்து மரித்தும் போகிறது. சங்கீதம் 51:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். யோவான் 3:3 வாசிக்கலாம். ஜான் 3:3 சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 3:3 எல்லாம் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து வாசிப்போம். இயேசு, யோவான் 3:3 தப்பு அவசரம் போடாதமா. இயேசு அவனுக்கு, சத்தமா வாசிங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன், எல்லாரும் வாசிங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எத்தனை மெய், எத்தனை மெய் சார்? ஒருவன், யாரோ ஒரு ஆளு பர்டிகுலரா சொல்லல, ஒருவன்.
பரலோகத்துக்கு ஒருத்தன் வரணும்னு நினைச்சான்னா அவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். என்ன மீனிங் அது? ஆண்டவர் சொல்லார், இங்க பார், இப்ப நான் சொல்ல போகிற வார்த்தை 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு சத்திய வார்த்தை. கவனமா கவனி. நீ மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ சுதந்திரிப்பது இல்லை என்று உண்மையா சொல்ற என்று அடித்து சொல்லுகிற வார்த்தை யோவான் 3:3. இதைத்தான் ரட்சிப்பு என்கிறோம். பாவத்திலே பிறந்த நாம் பாவி என்று உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மறுபடி பிறக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் எதற்காக சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டார்? எசாயா 53 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். போதும், நல்லா கவனிங்க, எல்லாரும் பார்க்கணும். இயேசு சிலுவை பாடுகளை குறித்து இந்த ஏசாயா 53 சங்கீதம் 22 ஆண்டுடைய சிலுவை பாடுகளை அப்படியே உரித்து வைக்கப்பட்ட அதிகாரங்கள். இதில் ஏசாயா எழுதுகிறார், அவருடைய பாடுகளெல்லாம் எழுதிவிட்டு சொல்லுகிறார், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவாராம். என்ன மீனிங் அது? இப்பதான் +2 முடிஞ்சது. +2 படிக்கிற பிள்ளைங்க நைட் அண்ட் டே உட்காந்து படிச்சிருப்பாங்க. டிவி பார்க்காம, மொபைல் பார்க்காம, விளையாட போகாம, இரவெல்லாம் பகலெல்லாம் படிச்சு எக்ஸாம் எழுதியாச்சு. இப்போ அதோட ரிசல்ட்டை பார்க்கணும். அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மார்க்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த மார்க் வரும்போது நல்ல ஹை மார்க்ஸ் வந்துடுச்சுன்னா அவங்க சொல்ற வார்த்தை, அப்பாடா நான் பட்ட பாடு வீணாய் போகவில்லை, என்னுடைய பிரயாசம், நான் எடுத்த எஃபர்ட் வீணாய் போகவில்லை என்று மகிழ்ச்சி அடைவார்கள். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி அடைவாராம். ஆத்தும வருத்தத்தின் பலன். இன்னும் உங்களுக்கு புரியலன்னு சொன்னா, திருமணம் ஆகிறது, 3 மாதங்கள் ஆகிறது திருமணமாகி. அந்த பெண்ணுக்கு ஒரு டவுட் வருது, தான் கன்சீவா இருப்போமோன்னு ஒரு டவுட் வருது. கணவர்கிட்ட சொல்லுகிறார், எங்க போய் ஒரு செக்அப் பண்ணிடலாமா, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, கன்சீவா இருக்கிறனான்னு தெரியல, ஒரு செக்அப் பண்ணிடலாமா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இங்கேருந்து கிண்டிக்கு போறீங்க, கிண்டியில் தான் ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்குவோம். இங்கேருந்து கிண்டிக்கு போகிறாங்க, திருவான்மையூர்லேருந்து போகும்போது ஒரு பைக்கில் சர்ன்னு கூட்டி போயிருப்பார். அங்கே செக்அப் பண்ணி முடித்த உடனே டாக்டர் சொல்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, நீ கன்சீவ் ஆகிருக்கிற, இத்தனை டேஸ் ஆகிருக்குது, அடுத்து நீ எப்போ செக்கப்புக்கு வரணும், என்ன எப்படி இருக்கணும் எல்லாம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதை சொல்லும் பொழுதே இந்த பெண்ணுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி கலர்ந்த ஒரு பயம், எனக்குள்ளே ஒரு உயிர் உண்டாயிருக்கிறது, இந்த உயிரை பத்திரமாய் நான் பெற்றெடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறாள். அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த உடனே கணவரை பார்த்து சொல்லுகிறாள், அப்பா பார்த்து பொறுமையா போங்க, ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்து போங்க, பள்ளத்திலலாம் பார்த்து ஓட்டுங்கன்னு கிளினிக்கை விட்டு வெளியே வந்த உடனே சொல்லுகிறாள். அப்பொழுது இருந்தே இந்த கருவின் மேல் அக்கறை கொள்ளுகிறாள். அதற்கு பிறகு உட்காரும் போது, எழும்பும் போது, நடக்கும் போதெல்லாம் கவனமாய் ஒருவேளை தனக்கு பிடித்த உணவு இருக்கிறது, சாப்பிடலாமான்னு ஆசை வருது, ஒரு பயம் வருது, ஐயோ இதை சாப்பிட்டா பாப்பாக்கு ஏதாவது ஆயிருமா, அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிற, மம்மி நான் இதை சாப்பிடலாமா, பாப்பாக்கு ஒன்றும் செய்யாதா, அம்மாக்காரி சொல்ல, நோன்னு நல்ல கேட்டடி, அதை சாப்பிடாத, அது பாப்பாக்கு ஒத்து வராது, அது சாப்பிடாத என்றால் தனக்கு பிடித்தமான உணவா இருந்தாலும் அதை தியாகம் செய்கிறாள். டாக்டர் சொல்றாங்க, நீ டிராவல் பண்ணக்கூடாதுமா, கொஞ்ச நாளைக்கு டிராவல் பண்ணாத, அவாய்ட் பண்ணு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கன்னா, அந்த நேரத்திலே உறவுகளிலே முக்கியமான திருமணம் எங்கேயாவது வேலூர்லயோ ராணிப்பேட்டில நடந்தா கூட பக்கம் தானே, அப்படி கூட யோசிக்காம, நோ நான் வரல, டாக்டர் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க என்று இந்த குழந்தைக்காக அது திருமணத்தை அவாய்ட் பண்ணுகிறாள். ஒரு முக்கியமான மரணம் வந்தால் கூட அந்த உறவுடைய முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் இந்த குழந்தைக்காக அந்த மரணத்தை, அந்த ஃபியூனரலை அவள் தவிர்க்கிறாள். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தை எப்படியாவது பெற்றெடுக்கணும்னு சொல்லுகிறாள். இப்பொழுது 10 மாதம் ஆக போது, பெயின் வருது,
கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. குழந்தை பிறக்கிறது, செத்து பிறக்கிறது. எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை? செத்து பிறக்கிறது ஐயா. கண் விழிக்கிறாள், குழந்தையை காணும். டாக்டர்கிட்ட கேட்கிறா, வேர் இஸ் மை பேபி? டாக்டர் அம்மா வந்து அவள் தோளை அழுத்தி சொல்றாங்க, சாரி, நல்லதா இருந்ததுமா, டெலிவரி டைம்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு, யாராவது ஒருத்தரை தான் சேவ் பண்ண முடியும், அதனால உன்னை காப்பாத்திட்டோம், குழந்தைய காப்பாற்ற முடியல, நீ ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை நீ பெத்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்கன்னு வைங்களேன். உன் குழந்தை மரித்து போனதுன்னு சொன்ன அடுத்த வினாடி தன் நெற்றியில் அடித்து சொல்வல், ஐயோ இதற்கா 10 மாசம் இவ்வளவு பாடுபட்டேன், நான் பட்ட பாடலாம் வீணாய் போயிடுச்சே என்று அழுவாள். என் பிரயாசத்தின் பலனை என்னால் பார்க்க முடியவில்லையே. அப்படியே உள்டாவ போடுவோம். குழந்தை பிறக்கிறது, ஆரோக்கியமாய் பிறக்கிறது, அழகான ஒரு குழந்தை. இப்ப டாக்டர் கொண்டு வந்து காட்டுறாங்க, பாரு உன் பேபியை பாரு, உன்ன மாதிரியே இருக்குது. குழந்தையை பார்த்த உடனே வலியை மறக்கிறாள். அந்த குழந்தை அப்படியே மார்போடு அனைத்தோட நெற்றியில முத்தமிட்டு சொல்வாள், நான் பட்ட பாடுகள் வீணாய் போகவில்லை, என் பிரயாசத்தின் பலனை இதோ நான் கண்டேன். தேவ பிள்ளையே, நீ இன்றைக்கும் ரட்சிக்கப்படாமல் பாவத்திலே அமர்ந்து கொண்டு நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று உன்னை நீயே ஏமாற்றி கொண்டு இயேசுவின் சிலுவையை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் ஆண்டவர் உன்னை பார்த்து உன் பெயரை சொல்லி அழுகிற ஒரு அழுகை, ஐயோ காட்வினுக்காக நான் பட்ட பாடு வீணாய் போகிறதே, இவனுக்காக நான் பட்ட பாடுகள் வீணாய் போகிறதே என்று ஒரு குரல் இன்றைக்கும் சிலுவையிலிருந்து உன் பெயரை சொல்லி 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 அழுது கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:18 வாசியுங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். எப்படி சொல்லுகிறேன்? கண்ணீரோடும் சொல்லுகிறேன். போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் சிலுவை பாடுகளை பார்த்ததே இல்லை. இயேசுவின் மரணத்தை கண்டவர் அல்ல, உயிர்த்தெழுதலை கண்டவரும் அல்ல. தமஸ்கு வீதியிலே இயேசுவை சந்தித்த பொழுது அதிகமாய் ஈர்க்கப்பட்டார். இயேசுவை குறித்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக அரபு தேசத்தில் போய் சுற்றி தெரிந்து இயேசு எப்படி பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி அற்புதங்களை செய்தார், எங்கே அடிக்கப்பட்டார், எப்படி மரித்தார், எப்படி உயிர்த்தார், எப்படி மீண்டும் வரப்போகிறார், சகலவற்றையும் அறிந்து கொண்டவராய் தம்முடைய மேன்மையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு சொல்றார், இப்பொழுது இயேசுவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவதில்லை என்று சொல்லுகிற இந்த பவுல் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை பார்த்து தன் விரலை நீட்டி சொல்கிறார், ஐயோ இவர்கள் யார் தெரியுமா? இயேசுவின் சிலுவைக்கு பகைஞர்கள், இயேசுவின் சிலுவைக்கு சத்துருக்கள் என்று கண்ணீரோடு சொல்லுகிறாராம். அது ஏன் கண்ணீரோடு சொல்லணும்? அதுல 2 மீனிங்கள். ஏன் கண்ணீரோடு? இவ்வளவு தியாகமா என் ஆண்டவர் சுமந்த சிலுவை ஒருவரும் அடிக்காமலே முந்தின நாள் இரவிலே கெத்செமனே தோட்டத்திலே அந்த மரண வியாகுலம் அடைந்து இரத்த நாளங்கள் வெடித்து ஜபத்திலே வியர்வையை இரத்தமாய் ஊற்ற ஆரம்பித்தவர் அன்று இரவெல்லாம் அடிக்கப்பட்டார். பைபிள் சொல்லுகிறது மத்தேயு 27:27 போர் வீரர் கூட்டம் முழுவதையும் வர வைத்து ஒரு இயேசுவை அடிப்பித்தான். 600 போர் வீரர்கள் சேர்ந்து ஒரு இயேசுவை அடித்தார்கள். சார் கற்பனை பண்ணி பாருங்க, 6 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்ச அவன் நிலைமை என்ன? 600 சாதாரண ஆட்கள், போர் வீரர்கள். வேதம் சொல்லுகிறது அங்கிருந்த வேலைக்காரர்கள் கூட வந்து இயேசுவை அடித்தார்களாம். இப்படி ஆண்டவர் அடிக்கப்பட்டார். எப்படி அடிக்கப்பட்டார்? தலையில ஒரு துணியை போட்டு கோலினாலே அடித்தார்கள். வெளியே கலவரம் நடக்கும் போது போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது, ஒரே அடிதான், மண்டை உடைந்து மக்கள் ஓடுகிறதை டிவியில பார்க்கிறோம். இயேசுவை அடித்தார்கள் கோலினாலே, மண்டை நொறுங்கி போயிருக்கும். அவருடைய எத்தனை அந்த ஸ்கல் முழுது நொறுக்கப்பட்டது. அதோடு பினா கிறிஸ்டி என்று அழைக்கப்படுகிற கூர்மையான ஒரு உறுதியான ஒரு முள்ளினாலே செய்யப்பட்ட முள்முடியை இயேசுவுக்கு வைத்து அழுத்தினார்கள். நம்முடைய நெற்றியில் இருக்கிற எல்லா நரம்புகள், இந்த ஸ்கால்ப்ல இருக்கிற நரம்புகளுக்கெல்லாம் அந்த
அந்த முட்கள் ஊடுருவி குத்தியது. அதை ஓங்கி கோலினாலே அடித்தார்கள். 600 பேர் சேர்ந்து முகத்தை கிழித்தெடுத்தார்கள். நீங்களும் நானும் பார்ப்பதை போல இயேசுவின் முகம் சிலுவையில் அப்படி இல்லை சார், அப்படி இல்லை. ஒலிம்பிக் கேம் பாருங்க, 10 நிமிஷம் ஒரு பாக்ஸிங் நடக்குது. அந்த பாக்ஸிங்ல 2 பேரும் கையில கிளவுஸ் போட்டிருப்பாங்க, தலையில ரப்பர் கார்ட் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டு சண்டை போடும் போதே அந்த சண்டை முடியும் போது புருவம் கிழிந்து, உதடி கிழிந்து, மூக்கு உடைஞ்சு ரத்தத்தோட நிற்கிறான். ஆண்டவரை யாரும் கிளவ் போட்டு அடிக்கல. அடித்த அடி 600 பேர் ஆளுக்கு ஒரு அடி அடித்தாலும் 600 அடிகளுடைய முகத்திலே விழுந்தது. அவருடைய கண்களில் எத்தனை பேர் குத்தி இருப்பார். கண்கள் எல்லாம் கலங்கி போய், கண்கள் எல்லாம் வீங்கி போய், மூக்கை உடைத்திருப்பார்கள். பற்கள் செதறி போயிருக்கும், உதடு கிழிந்து தொங்கியிருக்கும், புருவங்கள் கிழிந்து போயிருக்கும், முகம் விகாரமாயிருக்கிறது. தாடி மயிரை பிடுங்கினார்களாம், இரத்த களரியாய். ஆகவேதான் ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ அவரை பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அவரை பார்த்தவர்கள் தங்கள் தலையை திருப்பி கொண்டார்கள். அத்தனை கேவலமாய், அத்தனை அகோரமாய் முகம் மாற காரணம் அடிக்கப்பட்ட அடிகள். அதோடு குனிய வைத்து விளாறுகளாலே விளாசி எடுத்தார்கள். 39 முறை முதுகிலே தோல் என்று சொல்லப்படுவதில் ஒரு இடம் இல்லாதபடி சங்கீதக்காரன் சொல்லுகிறான், முதுகு உழப்பட்ட நிலம் போல் இருந்ததாம். அதோடு சிலுவையில் படிக்க வைத்து ஆணிகளால் கடாவி, கால்களில் ஆணிகளால் கடாவி அவரை தூக்கி நிறுத்தும் போது நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். ஒரு ரத்தம் தோய்ந்த பக்கெட்ல இயேசுநாதரை முக்கி எடுத்து தொங்க விட்டதை போல உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நொறுங்கி போய் ஆள் அடையாளமே தெரியாமல் விகாரமாய் என் இயேசு அதிலே தொங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுதும் ஒரு போர் வீரன் வந்து செத்துட்டாரா இருக்கிறாரா என்று பார்க்க விழாவில ஓங்கி குத்தினானாம். அங்கிருந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தம், அப்புறம் தண்ணி தான் வந்துச்சு சார். அதுக்கு மேல அங்க ரத்தம் இல்லை சார், அங்க ரத்தம் இல்லை. இவ்வளவு பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தினது எதற்காக? எதற்காக? திருப்பிருந்தில நீ வாங்கி வாயில் ஊற்றுவதற்கு அல்ல. ரட்சிக்கப்படாமல் பாவத்தை வைத்துக் கொண்டு திருவிருந்தில் வந்ததை வாங்கி வாயில் ஊற்றுவதற்காக இயேசு இத்தனை கஷ்டப்பட்ட ரத்தம் சிந்தவில்லை. அவருடைய சரீரம் ஏன் பிற்கப்பட்டது? உன்னை ரட்சிப்பதற்காக, வாங்கி வாயில் போட்டு சாப்பிடுவதற்கு அல்ல. யாரை அவர் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லுகிறார்? ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை அறிந்திருந்தும், சிலுவை பாடெல்லாம் நல்லா பாடுவாங்க. இன்னும் சொல்ல போனா 7 வார்த்தையில ஐயட்ட சண்டை போட்டு நான் ஒரு வார்த்தை பேசியே தீர்வேன், அந்த வார்த்தையெல்லாம் வாங்கி பேசுவாங்க. சிலுவை கிராஸ் தூக்கிட்டு நடப்பாங்க. ஆராதனையில சிலுவையை சுமந்து கொண்டு கொயர்ல நடப்பாங்க. இதையெல்லாம் செய்கிறவர்கள் கழுத்துல சிலுவையை மாட்டி இருப்பாங்க. எல்லாம் இருக்கும் சார். ஆனா அந்த சிலுவை அண்டை வந்து இன்றைக்கும் ரட்சிக்கப்படாமல் இயேசுவின் ரத்தத்தை அசட்டை பண்ணுகிறவன் எவனோ அவன் கிறிஸ்து இயேசுவின் சிலுவைக்கு சத்துருவாய் இருக்கிறான். அதை நினைத்து அழுதார். இவ்வளவு தியாகத்தோடு என் தெய்வம் ரத்தம் சிந்தினாரே, எப்படி மனது வருகிறது இவரை அசட்டை பண்ணுவதற்கு? எப்படி மனது வருகிற அந்த ரத்தத்தை அசட்டை செய்து வாழ்வதற்கு? ஐயோ என்று இயேசுவின் சிலுவை அந்த பாடுகளை நினைத்து அவர் அழுகிறார். இரண்டாவது ஏன் கண்ணீரோடு சொல்லுகிறார் என்றால், ஐயோ இவ்வளவு பெரிய இயேசுவின் இவ்வளவு அற்புதமான அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தாமல் போய் கொண்டிருக்கிறாய மதிகேடனே. இன்று இரவு நீ மரித்தால் பாதாளத்திலே விழுவாயே. இயேசுவின் சிலுவையினால் இரத்தத்தால் கழுவப்படாமல் உனக்கு நித்திய ஜீவன் இல்லையே. இந்த நித்திய ஜீவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாயே. இன்றைக்கு மரித்தால் நீ நரகத்திலே விழுந்து விடுவாயே என்கிற ஆத்தும பாரத்தில் அவர் அழுகிறார். நீங்க இங்க எத்தனை பேர் சிலுவைக்கு பகைஞர்கள் அமர்ந்திருக்கிறீங்க? ரட்சிக்கப்படாமல் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது வாருங்கன்னு கைவீச அந்த இடத்தை நிரப்பி திருவிருந்து எடுக்கிறதுக்கு போட்டி போட்டு கொஞ்சம் இடம் இல்லைன்னா கூட உள்ள நுழைஞ்சு பக்கத்துல உங்களை தள்ளி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாமல் திருவிருந்த கை வச்சிராத, மாட்டிக்கவனி. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாமல் திருவந்தல வாய வச்சிராத, சாபம் வரும். புதிய ஏற்பாட்டில் மரண தண்டனைக்கு ஏற்ற ஒரு குற்றம் பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறார் 11ஆம் அதிகாரத்துல. ஆஸ்திருவோம், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, பேஜ் நம்பர் 238 வாங்க. 27ஆம் வசனத்தை பாருங்க.
இப்படி இருக்க, வாசிங்க சேர்ந்து. இப்படி இருக்க, எல்லாரும் இப்படி இருக்க வாசிங்கம்மா. திருவிருந்தடிகள் எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே வாசிங்க சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் எனில். கையில பேனா இருந்தா அண்டர்லைன் பண்ணுங்க. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம். நம்ம பண்றதெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதையே இன்னைக்கு அண்டர்லைன் பண்ணலாம். நம்ம மண்டைங்களா பிஞ்சு மண்டைகளா உட்கார்ந்துருக்கு. இந்த மாதிரி இருந்தா அண்டர்லைன் பண்ணணும். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய், அபாத்திரம்னா தகுதி இல்லாம, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இப்ப 3 தண்டனை வருது பாருங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சார், எல்லாருக்கும் இந்த செய்தி பைபிள் அழகா சொல்லுது. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் அவன்தான் பாவி. பாவத்தை விட்டு இன்னும் மனம் திரும்பாமல் பாவ வாழ்க்கை வாழ்ந்து சிகரெட்டை ஊதி மதுபானம் குடித்து விபச்சாரம் பண்ணி 2 பொண்டாட்டியோட வாழ்ந்து கள்ள தராசு பிடித்து கள்ள கணக்கு எழுதி இன்னைக்கு சினிமா பைத்தியமா உட்காந்து, டிவி சீரியல் பைத்தியமா உட்காந்து, நடிகைகளை விட முடியாம, நாடகத்தை விட முடியாம, உலக பிரகாரமாய் ஒரு பாவத்தை விட முடியாம, ஒரு பாய் ஃப்ரெண்டை விட முடியாம, ஒரு காதலை விட முடியாம, ஒரு வேசித்தனத்தை விட முடியாம திருவிருந்தில் வந்து நீ கை வைத்தார். நான் சொல்லல சார், அந்த இரத்தத்தின் ஓனர் சொல்லுகிறார், அந்த சரீரத்தின் ஓனர் சொல்லுகிறார். நீ தப்பான இடத்தில் கை வைக்கிறாய், நீ சிக்கிக் கொள்வாய். தனக்கு தானே ஆக்கினை. நீங்க வாங்கி சாப்பிடுற என்ன தெரியுமா? பாவத்தோடு வந்து திருவிருந்து எடுக்கிறவன் ரட்சிக்கப்படாமல், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் நீங்கள் திருவிருந்து எடுத்தால் நீங்கள் இங்கு புசிப்பது இயேசுவின் சரீரத்தையும் இயேசுவின் இரத்தத்தை அல்ல, நீங்கள் இங்கு புசிப்பது விஷத்தை புசித்து விட்டு போகிறீர்கள். You are eating the poison. விஷத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போறீங்க. You are drinking the poison. பாய்சனை குடிச்சிட்டு போறீங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. தனக்கு தானே ஆக்கினை. எல்லாரும் போறாங்க, நானும் போவையா? ஆக்சுவலி நல்லா கவனிங்க, எல்லாம் சேர்ந்து இதுல மைக்கில் வாசிக்காதீங்க, சேர்ந்து ஒரு நல்ல வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் எடுங்க. அப்போஸ் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஆக்ட் 2:47. நாளைக்கெல்லாம் இதுல வசனம் போடாதீங்கம்மா. நீங்க போடுறதுனால தான் ஒரு பைபிள் கொண்டு வர மாட்டேங்கிறான். உங்க ஆட்களை சோம்பேறிகள் ஆக்காதீங்க. பாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நம்ம கெடுக்கிறதே நம்ம தான். தூக்கட்டும், பைபிள் தூக்கிட்டு வரணும். கடைசி நாட்கள், கையில பைபிள் இருக்கட்டும். வாசிங்க. அப்போஸ் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கையில் அண்டர்லைன் பண்ணுங்க, பேனால இருந்து அண்டர்லைன் பண்ணுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. சார், இப்ப கேட்கிறேன் கேள்வி, யாரை ஆண்டவர் சபையிலே சேர்த்தார்? அங்க பாருங்க, யாரை சேர்த்தார்? சத்தமா சத்தமா. ரைட். அப்ப சபையில யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? அப்ப மத்தவங்களை என்ன பண்ணிடலாம்? சொல்லுங்க. ஹலோ, நான் சத்தியத்தை பேசுறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை பேதுரு பிரசங்கம் பண்ணார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டான். சபை உருவானது. அன்னைக்கு கட்டடம் இவ்வளவு பெருசு இல்லை. வீடுகள் தோறும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து புகழ்ந்து ஜபம் பண்ணி அப்பம் பிட்டார்கள்.
திருவிருந்து எங்க ஆரம்பிச்சிச்சு சொல்லுங்க? எங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வீட்டில். சொல்லுங்க. அப்ப பைபிள் சொல்லுது, நான் சொல்லல சார். ரட்சிக்கப்படுகளே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். அப்ப சபையில யார் இருக்க வேண்டும்? இன்றைக்கு நான் ஆணித்தரமா சொல்லுவேன், சபையில யார் இருக்க வேண்டும்? இயேசுவின் மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று மறுபடியும் பிறந்தவர்கள் மட்டுமே கர்த்தருடைய சபையில் இருக்க வேண்டும். அக்கார்டிங் டு திஸ் பைபிள் ஐ அம் பிரீச்சிங். அவர்கள் அப்படி இருந்தாங்களா? அங்கதான் அப்பம் விட்டாங்க. அப்ப அங்கே அப்பம் விடும் போதே ஆண்டவர் சொல்றாரு, தகுதி இல்லாம தொற்றாதரா. அவங்க எல்லாரும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டா. ஏனென்றால் எல்லாருமே பாவங்களை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்தவர்கள். இதுக்கு பேர் பரிசுத்த பந்தி, ஹோலி கம்யூனியன். பரிசுத்தவான்கள் கை வைக்க வேண்டிய பந்தி. இரண்டாவது, ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ ஆலயத்துல இருந்தாங்க. அவங்க அங்கதான் சபையில இருந்தாங்களாம். சரியா? எப்படி இருந்துச்சு? 4:32 வாசிங்க. 4:32 ஆக்ட் 4:32 விசுவாஸ் சேர்ந்து 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, அத பாருங்க. விசுவாசிகளாகிய 100 பேர் அல்ல, 40 பேர் அல்ல, 35 பேர் அல்ல, திரளான கூட்டத்தார் 3000 பேர், 5000 பேர். ஆனா எப்படி இருந்தாங்களாம்? they had one heart and one soul. ஒரே இருதயம் உள்ளவர்களாய் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அங்க ஏற்றத்தாழ்வு இல்லை, அங்க ஜாதி இல்லை, அங்க ஊர் இல்லை, அங்க பணக்காரன் ஏழை இல்லை, அங்க அழகு கருப்பு சிவப்பெல்லாம் இல்லை, நெட்டை குட்டை எல்லாம் இல்லை. எல்லாரும் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட, ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரே பேனருக்கு அடியில் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப இன்றைக்கு ஏன் சபைகளுக்குள்ளே பாலிடிக்ஸ்? ஏன் சபைகளில் அடிதடி? ஏன் சபைகளில் களவுகள்? ஏன் சபைகளுக்குள்ளே காதல்கள்? ஏன் சபைகளுக்கு வெளியே போலீஸ் பாதுகாப்பை கொடுக்கிறது என்றால், இயேசுவின் பிள்ளைகள் மட்டும் அமர வேண்டிய சபையில ஆதாமின் பிள்ளைகளும் அமர்ந்திருக்கிறபடியினால் ஆதாமுடைய புத்தி சபைக்குள்ளே வருகிறது. ஆதாமுடைய அந்த பிளட் இன்னும் மாறல இல்ல, ரசிக்கப்படல இல்ல. அப்ப ஆதாமுடைய சுவாபங்கள், அடிதடி போடுறது, ஜாதி பார்க்கறது, ஊரு பார்க்கறது, நான் யாரு தெரியுமா அப்படி நெஞ்ச நிமித்துறது, எல்லாம் யாருடைய சுவாபம்? ஆதாமின் சுவாபம். அவர்கள் யார்? வேதத்தின்படி they are wrong people sitting in the wrong place. அவர்கள் தவறானவர்கள், தவறான இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சபை என்றால் கிரீக் வேர்ட்ல எக்லீசியா. எக்லீசியா என்றால் ஹோலி நேஷன், பரிசுத்தவான்களின் கூட்டம்னு அர்த்தம். பரிசுத்தவான்களின் கூட்டம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற இடம்தான் சர்ச், சபை. இன்னைக்கு இது எப்படி அப்படியே உல்டாவா மாறி ரட்சிக்கப்பட்டவர்கள் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க 297 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப எந்த மெஜாரிட்டி இருக்குதோ அந்த ஸ்பிரிட் தான் சர்ச்சுக்குள்ள வேலை செய்யும். எந்த மெஜாரிட்டி இருக்குதோ அந்த ஆவிதான சபைக்குள்ள கிரியை செய்யும். ஆகவேதான் போதகரோடு சண்டை, கமிட்டி கூட சண்டை, எக்ஸ் கமிட்டி ஒய் கமிட்டின்னு சண்டை, சபைக்குள்ள எலெக்ஷன், அடிதடி. இந்த போன வாரம் வேலூர் பக்கம் போயிருந்தேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ பயங்கரம். அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ஓட்டு பெட்டியை கத்தியை வச்சு கடத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொருத்துக்கு போயிருந்தேன், சொல்ல விரும்பல. அங்க போனா சொல்றாங்க, அந்த அந்த செக்ரட்டரியை பார்த்துட்டு, செக்ரட்டரியை பத்தி என்கிட்ட சொல்றாங்க, ஐயா எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இவர் வீடு வீடா போய் குக்கர் கொடுப்பாராம். பெரிய பிக்ஷாட் அவர், வீடு வீடா போய் குக்கர் கொடுத்துருவாராம். எதுக்கு? ஓட்டு போட்டு இவரை திருப்பி கொண்டு வரணும். இவன்லாம் வந்து இன்னொரு இடத்துக்கு போனேன். எல்லாம் இந்த 6 வாரத்துக்குள்ள நடந்தது. ஐயர், பாவமான ஒரு ஐயர், அவர்கிட்ட சொல்றாரு, ஐயா இந்த ட்ரெஷரர் யார் தெரியுமா? என்ன
டாஸ்மாக் கடை ஓனர் சார், வேதனை சார். டாஸ்மாக் கடை ஓனர்லாம் ட்ரெஷரரா உட்கார்ந்து இருக்கிறான் சர்ச்சுக்குள்ள. அப்ப எங்கே இயேசுவின் பிள்ளைகள்? வெளியே போயிட்டாங்க. இயேசுவின் பிள்ளைகள் வெளியே போயாச்சு. சபை முழுசு நீங்க ஆதாமின் பிள்ளைகள், ஆதாமின் பிள்ளைகள் ஆக்கிரமிப்பிலே சபை இருக்கிறபடினாலே சபைகள் நாறி போய் கொண்டிருக்கிறது, சபைகள் உடைந்து போய் கொண்டிருக்கிறது, சபைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தங்கள் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் வேண்டும், தாங்கள் விரும்பினபடி பிரசங்கம் பண்ண வேண்டும், தாங்கள் விரும்பினதை செய்கிற போதகர்கள் வேண்டும் என்று அழைகிற இந்த ஆதாமின் பிள்ளைகள் இந்த சபைகளுக்குள் இருக்கவே கூடாது. இருந்தால் என் ஆண்டவர் சவுக்கை எடுப்பார், சவுக்கு எடுப்பார். அல்ல கவனிக்கணும், இந்த சர்ச்சில் நீ எதை விதைச்சாலும் அதை உன் வீட்டுல நீ அறுப்ப. இது கர்த்தருடைய வீடு. சங்கீதம் 65:4 சொல்லுகிறது, இது கர்த்தருடைய வீடு. அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. இதில் நீ எதை விதைக்கிறாயோ அதை அப்படியே அறுப்பாய். இங்கு நீ சமாதானத்தை விதைத்தால் உன் வீட்டில் தேவன் சமாதானத்தை கொடுப்பார். இங்கு நீ அன்பை விதைத்தால் உன் வீட்டில் அன்பு நிரம்பி வழியும்படி கர்த்தர் செய்வார். இங்கு தாழ்மையை நீ விதைத்தால் அங்கே நீ உயர்வை காண்பாய். ஆனால் இங்கு நீ குழப்பத்தை விதைத்தால் உன் வீட்டை துண்டு துண்டாய் மாற்றி போடுவார் என் ஆண்டவர். இங்கு நீ பகைத்தால் உடைத்தால் என் ஆண்டவர் உன் வீட்டை நொறுக்கி போடுவார். எழுதி வைத்துக்கொள். அவ்வளவு கஷ்டப்பட்டு சிந்தன இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. ஐயா, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன், இயேசுவின் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நீங்க கமிட்டில இருக்கலாம், விமன்ஸ் ஃபெலோஷிப்ல இருக்கலாம், கொயர்ல இருக்கலாம், மியூசிஷியனா இருக்கலாம், பிஏ சிஸ்டமா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, இட்ஸ் a crime. அது குற்றம், அது குற்றம். பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:8 வாசித்து பாருங்கள். நீதி துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. பாவத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் பாடுகிற பாடல்கள் தேவனுக்கு அருவருப்பானது. பாவத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் செய்கிற ஊழியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அவர் உங்கள் அந்தரங்கத்தை காண்கிற தெய்வம். அவருக்கு தெரியும் சார் நீ யாருன்னு, நல்லவனா கெட்டவனா, நீ ரட்சிக்கப்பட்டவனா, இன்னும் பாவத்தில் உட்கார்ந்துருக்க, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இப்போ நீங்க அழகா பாடலாம், 4 பார்ட்ஸ்ல பாடலாம், 8 பார்ட்ஸ்ல பாடலாம், அதை கண்டு மயங்குகிறவர் அல்ல தேவன். சபை சொல்லலாம், கொயர் சூப்பரா பாடுது, மியூசிக் சூப்பரா இருக்குது, கொயர் சொல்லலாம். கர்த்தர் சொல்லணும், கர்த்தர் சொல்லணும். நீதிமான்களின் ஜெபத்தை அவர் விரும்பி கேட்கிறவர். நீ ரட்சிக்கப்பட்டவளா இருந்து தேவனை பாடு, கர்த்தர் கை தட்டுவார். நீ ரட்சிக்கப்பட்டவனா இருந்து கீபோர்டை வாசி, கர்த்தர் கை தட்டுவார். நீ ரட்சிக்கப்பட்டவனா இருந்து சபையில ஊழியம் செய், உன்னை கர்த்தர் கனம் பண்ணுவார். ரட்சிப்பு இல்லாமல் நாம் எதை செய்தாலும் ரிசல்ட் 0. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஊழியங்களே அல்ல, பாடல்களே அல்ல, மியூசிக் அல்ல, ரட்சிப்பை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம லைஃப்ல நமக்கு அது அப்படியே டிஃபால்ட்டா நான் சொன்ன மாதிரி, நான் ஏன் ரட்சிக்கப்படணும், நான் கிறிஸ்தவன் தானே. என்னுடைய சாட்சியை சுருக்கமா சொல்றேன். என்னுடைய பூட்டனார், எங்க அம்மாவுடைய அப்பா ரெவரண்டா இருந்தாங்க, சிஎஸ்சி ரெவரண்ட், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம், நாசரத் என் சொந்த ஊர். அங்கே என்னுடைய தாத்தா, எங்க அம்மாவுடைய அப்பா ரெவரண்டா இருந்தவர். அவருடைய அப்பா பூட்டனார். என்னுடைய பூட்டனார் எழுதின பாட்டு தான் அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். அந்த பாட்டு, காலமே தேவனை தேடு, இயேசுவின் நாமமே திருநாமம், இதெல்லாம் எழுதின என்னுடைய சொந்த பூட்டனார், சிகாமணி பூட்டனார். 400 பாட்டுக்கு மேல எழுதியிருக்கிறார். சரி, அப்படி ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் தான் நானும் பிறந்தேன். அதற்கு பிறகு நாங்கள் ஈரோட்டுக்கு வந்தோம். ஈரோட்டில் தான் நான் சின்ன பையனா இருக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. அம்மா தான் ஒரு யங் விடோ, ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் என்னை வளர்த்து. எங்க அம்மா தான் வளர்த்தார்கள், 3 பிள்ளைங்க. எங்க அம்மா அதிகமாய் ஆண்டவரை தேடுகிற ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். ஸோ காலையில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் ப்ரேயர் பண்ணணும், முழங்கால் போட்டு ஜெபிக்கணும், முழங்கால் போட்டு பைபிள் வாசிக்கணும்.
ஞாயிற்றுக்கிழமை ஐயாட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச் போயிட்டு வந்த உடனே எங்க அம்மாவா பார்த்து பைபிளை ஒரு 4 வசனம் ரவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 4 வசனத்தை மனப்பாடம் சொன்னாதான் மத்தியானம் சாப்பாடு. அவ்வளவு சிட்டாரு. நைட்டு குடும்ப ஜபம் இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் வளர்த்தார்கள். அப்படிதான் வளர்ந்து கொண்டே வந்தேன். என் வாலிப நாட்கள் வந்த பொழுது உள்ளே ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தேன், ஆனா ரட்சிப்பு இல்லை. வாலிப நாட்கள் வந்தவன் என்னுடைய காலேஜ், என்னுடைய +1 +2 காலேஜ் எல்லாம் வரும்போது உலக பிரகாரமான வாலிபர்களை போல எல்லா பாவங்களும் எனக்குள்ளும் வந்தது. சிகரெட்டை ஊத ஆரம்பிச்சு, மதுபானத்துக்கு அடிக்ட் ஆனேன், சினிமா பைத்தியமா இருந்தேன், பொண்ணுங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு சுத்துறவனா இருந்தேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்தது ஐயா. ஆனால் எனக்கு அது பாவம் என்றே தெரியவில்லை. ஐ தாட் ஐ எம் அ கிறிஸ்டியன். இந்த பாவங்கள் பெருகி கொண்டே போனது. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. நானும் அதே போல மாறினேன். எங்க அம்மா அழுவாங்க, ஏன்டா இப்படி சிகரெட்டை ஊதுறவங்க, அப்பா இப்படி தானடா இறந்தாரு, அழுவாங்க. இப்ப நான் கேட்பேன், சிகரெட் குடி கூட பைபிள்ல போட்டிருக்கா, எனக்கு வசனத்தை காட்டுங்க என்று சீரியஸா ஆர்கியூ பண்ணி இருக்கிறேன். ஏன்டா அப்படி சினிமா பார்க்கற, சினிமா கூட பைபிள்ல போட்டிருக்கா என்றெல்லாம் கேட்டு என் தாயாரை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள். ஒரு நாள் எங்க அம்மா என்ன கூப்பிட்டாங்க, மா நீங்க வா, உன்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையினால அக்காவுக்கு அலைன்ஸே வரமாட்டேங்குது, அக்காவுடைய லைஃப் பாதிக்கப்படுவதற்கு நீதாண்டா காரணம், பார்த்துக்கொள் அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னாங்க. எங்க அம்மா என்ன திட்ட மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் அழுவாங்க, ஏமா இப்படி பண்ற, அப்படித்தான் அழுவாங்க. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் சீரியஸா சொன்னாங்க, பார் உன்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையினால அக்காவுக்கு அலைன்ஸே வர மாட்டேன், யாரை கேட்டாலும் ஓம் பேர சொல்றாங்க, பார்த்துக்க. 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 91ஆம் வருடம். எனக்கு ஒரே அக்கா, ரொம்ப உயிரா நேசிக்கிறவன். உடனே மாடிக்கு போனேன், யோசிச்சுட்டே இருந்தேன், நம்மளால அக்கா லைஃப் பாதிக்கப்படுதா, அதனாலதான் அக்காவுக்கு 24 வயசு முடிய போதுன்னு மேரேஜ் ஆகல, அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நம்மளாலதான் ரீசனா? அப்ப என்ன செய்யணும்? அப்ப பாவத்தை விடணும். முடியுமா? சான்ஸே இல்லை. சிகரெட்டை விட முடியுமா? சான்ஸே இல்லை. மதுபானம் சான்ஸ், நண்பர்கள் ஐயோ அவங்க தான் உயிர். அப்ப என்னதான் செய்யறது? அந்த ஒரு செகண்ட்ல சாத்தா சொன்னா, செத்துரு செத்துரு, வேற வழியே இல்லை, செத்துரு, அக்கா வாழணும். இறங்கினேன், பைக் எடுத்த நேரம் ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போனேன். ப்ளூ கலர்ல நல்ல ஒரு நைலான் ரோப்பை வாங்கிட்டு வந்து என் பெட்டு கடையில் ஒழிச்சு வச்சு. 92ஆம் வருடம் கேலண்டர் கேரளன்ஸ் வரும்போது கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்த சாவதற்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் இருக்கிற அந்த பகுதி, அந்த ஈரோட்டில் இன்றைக்கு பாரியூர்னு சொல்லி ஒரு இந்து கோயில் இருக்கும். லட்சக்கணக்கான ஜனங்கள் எல்லா இடத்துலையும் வருவாங்க. அந்த பொங்கல் விடுமுறை 14, 15, 16 இன்னைக்கும் நடக்குது, திருவிழா நடக்கும். பொதுவாக என் நண்பர்களோடு இந்த 3 நாட்கள் அங்கேயே சுத்தி கொண்டிருக்கிறவன். இன்னும் சொல்ல போனா, நான் அந்த புல்பீட்டில் நிற்கிறதுக்கு கால் தூசி கூட நான் அருகதையற்றவன். என் நண்பர்களோடு சேர்ந்து விளையாட்டுக்கு இவ்வளவு சர்ச்சில் நான் கீபோர்டிஸ்டா இருந்தேன், ஆர்கனிஸ்டா இருந்தேன், கொயர்ல செகண்ட் பேஸ் பாடுறவனா இருந்தேன், கிராஸ் பேரரா இருந்தேன், யூத் செக்ரட்டரியா இருந்தேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் மறுபக்கம் என் நண்பர்களோடு சேர்ந்து அந்த தெய்வத்துக்கு முன்னாடி என் ஷர்ட்டை கலட்டி இடுப்புல கட்டிட்டு என் நண்பர்களோடு கூட சேர்ந்து எல்லாம் ஒரே மாதிரி டான்ஸ் ஆடுவோம். அங்க கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டு இருக்கிறேன், விபூதி எடுத்து நெத்தியில விளையாட்டுக்காக. இப்படியெல்லாம் இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிற துணிகரமானது. ஆகவே அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். 14ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபெஸ்டிவல் வருது. நண்பர்களோடு சேர்ந்து கடைசியா நல்லா குடிச்சிட்டு அந்த குடி போதையில வந்து தூக்குல தொங்கிடணும், அப்பதான் வலிக்காதுன்னு சொல்லி 14ஆம் தேதி நான் குறித்து வைத்து தொங்க விட்டேன். கிறிஸ்மஸ் வந்துச்சு, யாருக்கு நான் விஷ் பண்ணல. நியூ இயர் வந்தது, யாருக்கும் நான் விஷ் பண்ணல. ஐ வாஸ் கவுண்டிங் மை டேஸ். எப்ப மறிக்க போறோம் விரக்தியோட இருக்கிற நாட்கள். அந்த 13ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வந்தேன். எங்க அம்மா என் கையில ஒரு ஹேண்ட் பில் கொடுத்தாங்க, மானே இந்த பார், ஒரு வாலிபர் கூட்டம் நடக்குது, இந்த கூட்டத்துக்கு நீ கண்டிப்பா போ அப்படின்னு ஒரு நோட்டீஸை கொடுத்தாங்க. நான் அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்தேன். பிளெஸிங் யூத் மிஷன் மூலம் நடக்கிற ஒரு கூட்டம் சேலத்துக்கு மேல சித்தேரி என்கிற மலையில, ஐயாக்கு தெரியும் நினைக்கிறேன், சித்தேரி என்கிற மலையில அவங்க வருஷந்தோறும் நடத்துறாங்க. அதை பார்த்து டேட்டை பார்த்தேன், ஜனவரி 14, 15, 14 பார்த்தோன்னே அம்மாட்ட நோட்டீஸ் திருப்பி கொடுத்துட்டு, சாரிம்மா நான் போக முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு நான் சாகணும். அதுவரை அழுது கொண்டே கண்ணீரோடு என்கிட்ட பேசுற என் தாய் அன்றைக்கு மகா கோபமாய் சீறினார்கள். ராஸ்கல், நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரேடியா பண்ற, இந்த கூட்டத்துக்கு போறதா இருந்தா வீட்டுல இருடா, இல்லடா போட வெளியே, ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்கணும், அடிச்சு துரத்திடுவேன், ஓடி போயிரு வெளியே, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது, எனக்கு பிள்ளையும் கிடையாது என்று எரிந்து விழுந்தார்கள். எங்க அம்மாவை நான் அவ்வளவு கோபத்துல பார்த்ததே இல்லை. அம்மாவை திருப்தி படுத்துவதற்காக
சரி, இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்து சாகட்டும் சொல்லி ப்ளூ கலர் என்னோட அப்படியே ஞாபகம் இருக்குது எனக்கு இந்த சாட்சியை சொல்லி 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 ப்ளூ கலர் என் ஸ்கெட்ச் பண்ண வச்சு 17ஆம் தேதியை ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கூட்டத்துக்கு நான் போனேன். என் கூட ஒரு 2 தம்பிமார் வந்திருந்தாங்க. நல்ல க்ரௌட், எல்லாம் ஒன்லி ஃபார் பாய்ஸ். டாக்டர் ஸ்டான்லி பிரசங்கம் பண்ணுகிறார். முதல் கூட்டம், ஃபர்ஸ்ட் செஷன், ஆர் யூ இன் டார்க்னஸ், நீ இருளில் வாழ்கிறாயா என்ற ஒரு செய்தி அவர் பிரசங்கிக்கிறார். நான் ரட்சிக்கப்படலைன்னா கூட அங்க கொயர்ல இருக்கிற உட்கார்ந்து இருக்கனால எந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை ரொம்ப நோட் பண்ணி ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். அது போல அவர் பேசுறதை கவனிச்சுக்கிட்டே நான் ஒரு சைடில் உட்கார்ந்துருக்கிறோம். நாங்கெல்லாம் இப்படி ஃபுல்லா ஆட்கள் இருக்காங்க, நாங்க அப்படி இருக்கிறோம். கூர்ந்து கவனிக்கிறேன். பாவம் செய்கிறவன் இருளில் இருக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு பாவத்தை சொல்ல சொல்ல எல்லா பாவமும் என் லைஃப்ல இருப்பதை உணர்ந்த பொழுது லிட்ரலா நான் தனியா ஒரு இருட்டுக்குள்ள இருப்பதை போல என்னுடைய ஸ்பிரிட்ல என்னுடைய ஆவியில நான் உணர ஆரம்பித்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என் பக்கமா திரும்பி தன் விரலை எனக்கு நேராய் நீட்டி, இது நடக்கிறது ஜனவரி 14, எனக்கு நேராய் நீட்டி சொல்லுற, வாலிப தம்பி, இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்துராவிட்டால் நீ தற்கொலை செய்து மடிந்து போயிருப்பாய். என் ஆண்டவனை தாயின் கர்ப்பத்திலே முன் குறித்தபடினாலே இன்றைக்கு கர்த்தர் உன்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன் நீ சாக வேண்டும்? கம் டு த கிராஸ், சிலுவை அண்டை வா, பாவங்களை அறிக்கையிடு, மனம் திரும்பு, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் நீ மரிக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை தான் என்னை உடைத்தது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக உன் பெயரை சொல்லி இயேசு சிந்தின ரத்தம் இன்றைக்கும் உன்னை கழுவ அவளோடு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறது. அந்த வேடனை உடைத்து போட்டு 2000 வருஷத்திற்கு முன்பு இந்த இவ்வளவு சொட்டு, ஆயிரக்கணக்கான சொட்டு ரத்தத்தை இயேசு சிந்தின பொழுது அது ஒரு சொட்டு ரத்தம், இது காட்வின் மோசஸுக்காக என் ஆண்டவர் சிந்தினாரே, எனக்காகவா சிந்தினீர்? என்ன அவ்வளவு தூரம் நேசிக்கிறீர்? ஐயோ ஆண்டவரை, நானோ பாவத்திலும் பரிசுத்தத்திலும் மாறி மாறி வாழ்றேனே, என்ன மன்னியும். முழங்கால் போட்டேன். ஐயோ நான் ஒரு பாவி. வசனம் எல்லாம் நல்லா தெரியும். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயங்கள் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க இந்த வேடெல்லாம் உள்ள வருது. ஆண்டவரே, இதோ அறிக்கையிடுறப்பா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க, நான் உம்முடைய பிள்ளையா மாறணும், என்ன மன்னிங்க, என் பாவத்தை கழுவி சுத்திகரின்னு அழ ஆரம்பிச்சு. கூட இருந்த சகோதரர்கள், சத்தம் போடாதீங்க, மெசேஜ் போயிட்டு இருக்குது, ஹலோ சத்தம் போடாதீங்க, சத்தம் முடியல என்னால், ஐயோ ஆண்டவர் இவ்வளவு துரோகியா. அதுவும் நான் ஆண்டவர்கிட்ட அழுது பொழுது எனக்கு அதிகமா என்னை உணர்த்தியது அந்த அந்நிய தெய்வத்திற்கு முன்பா என் ஷர்ட்டை கலட்டி நான் ஆடின டான்ஸ். ஐயோ, தேங்காய் உடைத்த பொழுது விளையாட்டுக்காய் ஓடி போயது தேங்காவை தூக்கினது, அந்த பிரசாதத்தை வாங்கி என் வாயிலே போட்டதில், ஐயோ எசப்பா என்னை மன்னியும், எவ்வளவு துணிகரமாய் பாவம் செய்து, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், ரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரியும், உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா, என் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்குள்ளே வாரும். அந்த ஒரே வார்த்தை, எனக்குள்ளே வாரும் என்று சொன்ன அடுத்த வினாடி ஒரு வெளிச்சம் எனக்குள்ளே இறங்கி, இவ்வளவு நேரம் துக்கத்தோடு அழுத என் இருதயத்திலிருந்து இப்பொழுது ஆனந்த கண்ணீர். ஆண்டவரின் பாவங்களை மன்னித்த நிச்சயம், அன்பு பொங்கி வருகிறது, சந்தோஷம் பொங்கி வருகிறது. அதுக்கு முன்னாடி 1000 தடவை பாடியிருப்பேன், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். அர்த்தமே தெரியும், ஆனா அன்னைக்கு தான் தெரிந்தது இயேசு என்னை ரட்சித்தால் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். அந்த செஷன் முடிந்த உடனே ஓடி போய் அங்கேயே பைபிளை வாங்கினேன். ஏன்னா பைபிள்லாம் கொண்டு போல, அங்கிருந்து ஸ்டார்லே பைபிளை வாங்கினேன். அடுத்த நாள் அங்கேயே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன். 3ஆம் நாள் என் தாயை பார்க்க அவளோடு ஓடி வந்தேன். மத்தியானத்தோடு கூட்டம் முடிந்தது. இரவு வீடு வந்து காலிங் பெல் அடித்து எங்க அம்மா கதவை திறந்தாங்க. மம்மி பிரைஸ் தி லார்ட்னு சொன்னேன். அதெல்லாம் என் வாயில வராது, கெட்ட வார்த்தை பேசுகிறவன். அம்மா அப்படி கட்டி பிடிச்சி அழுது சொன்னேன், மம்மி நான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், ஏசப்ப பிள்ளையா மாறி வந்திருக்கிறேம்மா சொன்னேன். எங்க அம்மா என்னை அழைத்து சொன்னாங்க, 3 நாளைக்கு முன்னாடி நீ எப்போ ஆட்டோ கிளம்பி போனியோ அந்த நிமிஷத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அம்மா புசியாம குடியாம என் பிள்ளைய ரட்சித்து கொண்டு வரும், என் பிள்ளைய ரட்சித்து கொண்டு வரும். அம்மா உபவாசத்திலேயே கிடந்தண்டா, எனக்கு தெரியும் ஆண்டவர் உன்னை விட மாட்டாரு, எனக்கு தெரியும்டா என்று
என் தாய் சொன்னார். கடந்த வருஷம் தான் என் தாய் மரித்தார்கள். என் தாயாருடைய ஜெபம் என்னை ஊழியனாய் மாற்றியது. என் தாயாருடைய ஜெபம். I miss my mom. ரட்சிக்கப்பட்டேன். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. என் பார்வை, என் சிந்தனை, என் வார்த்தை, என் செயல், என் நடை உடை சகலவற்றையும் கர்த்தர் புதிதாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் பிறந்தேன். தாயின் கர்ப்பத்திலே ஆகஸ்ட் 22, 66வது ஆண்டு பிறந்தவன். கிறிஸ்துவுக்குள் 92ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நான் பிறந்தேன். இந்த அனுபவம் உனக்கு இல்லாவிட்டால் நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நீங்க அதோட ஊழியம் கூட பண்ணியிருக்கலாம், டசன்ட் மேட்டர். ரட்சிப்பு என்பது மறுபடியும் பிறப்பது. அந்த நாளை உன்னால் மறக்கவே முடியாது. உன் ஸ்பிரிச்சுவல் பர்த்டே, உன் வாழ்க்கையை புரட்டி போட்ட பிறந்த நாள், உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு நாள். இதற்குத்தான் சார் இயேசு வந்தாரு. என் பேரை எப்படி சொல்லி அவர் ரத்தம் சிந்தினாரோ, உங்க அத்தனை பேர் பேரையும் சொல்லி 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 அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் இன்றைக்கு உன் பெயரை சொல்லி காத்து கொண்டிருக்கிறது. செய்தி முடிக்க போறேன், வசனங்களா சொல்றேன், கவனிங்க, சேர்ந்து வாசிப்போம். ஜான் 1:12, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து எல்லாரும் யோவான் 1:12 சத்தமா வாசிங்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்ல கவனி, அந்த வேர்டுல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். என்ன விசுவாசம்? இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். இந்த ஃபெய்த் இல்ல. இது இந்துக்களுக்கே இன்னைக்கு தெரியும். நாளைக்கு கிறிஸ்மஸ் ஆமே. கிறிஸ்மஸ்னா என்ன? இயேசுநாதர் பிறந்தது தானே கிறிஸ்மஸ். அவங்களை நமக்கு சொல்லுவாங்க. இந்த குட் ஃப்ரைடே வருது, எல்லாருக்கும் தெரியும். இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்களாமே, அன்னைக்கு தானே இயேசு மரிச்சார். ஈஸ்டரா? இயேசு உயிரோட அந்த நாள் தானே. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த விசுவாசம் அவங்களுக்கு உண்டு. அப்ப இதுவா ரட்சிப்பு? இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்ன மீனிங்னா, இயேசு எனக்காக வந்தார், என் பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார், என் பாவங்களை கழுவ ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மீண்டும் என்னை அழைத்து கொண்டு போக என் இயேசு வருவார் என்று இயேசுவை பிறப்பு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலில் உன்னை நீ இணைப்பதுதான் ரட்சிப்பு. எங்களுக்காகங்கிற வேர்டுல ப்ளூரல் அல்ல, சிங்குலர்ல, எனக்காக வந்தா. he came for me, he died for me, he rose again and he will come back for me. எனக்காக வருவார் என்று அந்த விசுவாசம். அடுத்து பைபிள் சொல்றது, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். சொல்லுங்க அந்த வேர்டை பின்னாடி எல்லாரும் சொல்லுங்க. என்ன வேர்டு? whoever accepted him as a personal savior. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். பக்கத்துல வைத்து பாட்டு பாடுறவன் இல்ல, பக்கத்துல வைத்து ஜோம் பண்றவன் இல்ல, பக்கத்துல வைத்து வேத வாசிக்கிறவன் அல்ல, பக்கத்துல வைத்து காணிக்க போடுறவன் அல்ல, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். இதோ வாசல்படி நின்று கதவை தட்டுறேன்னு சொன்னாரே யேசப்பா, எனக்குள்ளே வாரும் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் மட்டுமே. அந்த அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இதான் ரட்சிப்பு. இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதா ரட்சிப்பு. பைபிள் சொல்லுது. அப்ப நமக்கு நமக்கு ரைட்ஸ் கொடுக்கிறாரு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அது அப்பதான் இந்த பைபிள் நமக்கு சொந்தம். இந்த பைபிள் அப்பாவுடைய உயில். அப்பாவுடைய உயில் யாருக்கு போகும்? பிள்ளைக்கு தான் சார் போகும். அவனுக்கு தான் இது சொந்தம்.
நம்ம கூப்பிடலாம், ஏசப்பா ஏசப்பா அப்பா பீதாவேன்னு பாட்டு பாடலாம், ஏசப்பா ஸ்தோத்திரம்னு ஜெபம் பண்ணலாம். அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். நான் ஒரு ஹோம் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கும் போது சனிக்கிழமை காலையில ஒரு சில்ட்ரன் ஹோமுக்கு என்ன கூட்டு போனாங்க பிள்ளைகளுக்கு. அந்த குழந்தை ஒரு 40 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த பாஸ்டரும் நானும் போய் கார்ல இறங்கின உடனே அந்த குழந்தைகள்லாம் அந்த பாஸ்டர் டாடி டாடின்னு தான் கூப்பிடுறாங்க. டாடி 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 பிரைஸ்லா டாடி 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 அப்படின்னு அவர் நல்லா அந்த குழந்தை அன்பா வச்சிருக்கிறார். சாப்பிட்டீங்களா, விளையாண்டீங்களா, நீ விளையாண்டியா, சாப்பிட்டியா எல்லாம் கேட்டு சரி அங்கிள் பிரைஸ்லாட் சொல்லுங்க. என்னோட எல்லாம் அங்கிள் பிரைஸ்லாட் அங்கிள் எனக்கு சொன்னாங்க. சரி போங்க போங்க போங்கம்மா, அப்புறம் வர கூப்பிடுறேன் போங்க போங்க, நல்லா ஓடி வச்சுங்க. எல்லா பிள்ளைகளும் எப்படி கூப்பிட்டார்கள், டாடி 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 டாடி, அப்பா 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 அப்பா. இவர் ஒன்றும் சொல்லல, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார். இப்ப வீட்டுக்குள்ள போனோம், அங்கே எங்களுக்கு லஞ்ச் ஒழுங்கம் பண்ணியிருந்தாங்க. அங்க ஒரு மனைவி நிற்கிறார்கள், அங்க ஒரு 12 வயசுல ஒரு பாப்பா நிக்குது, 9 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். இப்ப இவர் சொல்லுகிறார், பிரதர் இவங்க தான் என் பிள்ளைகள். அர்த்தம் புரியுதா? அவங்க டாடின்னு கூப்பிடலாம், நம்ம அப்பான்னு கூப்பிடலாம், ஆனா என் பிள்ளைகள் என்று அவர் சொல்லணும். Christ must say that you are a Christian. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆமா பிரதர் நீங்க கிறிஸ்தவங்க தானே, நாங்க கிறிஸ்தவன். கர்த்தர் சொல்லணும் இவன் கிறிஸ்தவன் இவள் கிறிஸ்தவள் என்று கிறிஸ்து சொல்லணும். அப்ப இந்த இயேசுவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? ஒரு 2-3 வசனம், முக்கியமான வசனத்தை நானே சொல்றேன், நீங்க அப்படியே கவனிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி அதுல அப்படியே வருது பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இதுல ஒரு வார்த்தை இப்ப நான் எனக்கு கொஞ்சம் குழப்புது. என்னன்னா, தேவன் யாருக்கு சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க, யாருக்கு சொல்லுங்கண்ணே, யாருக்கு? நமக்கு. Who are that we? அந்த நாம் என்பது யார்? நீங்களா? யார் சொன்னது? இதனாலதான் சார் நம்ம ரட்சிக்கப்படல. இத வசனத்தை குடிகாரன் வாசிக்கிறான், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அப்புறம் என்னப்பா, செத்தா பரலோகம். கொடும்பாவை 10 பேரை கொலை பண்ணிட்டு வந்து வாசிக்கிறான், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஓ, அப்ப ஆல்ரெடி வி காட். அப்புறம் என்ன வேலை, கவலை என்று இந்த நாம் நமக்கு அப்படிங்கிற வேர்டு, இந்த நிருபங்கள்ல வர்ற வேர்டெல்லாம் நம்ம தப்பா நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கும் இப்படியே உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு சீரியலை விட முடியல, சினிமா விட முடியல, கேட்டா நாடகம் தான் பார்க்கிறோம், கதை தான் பார்க்கிறோம். நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். சரி, இப்ப கேட்கிறேன், இன்னொரு வசனம் ஞாபகம் வருது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். யார் அந்த நாம்? யார் அந்த நாம்? அங்கேயும் போறான், ஒரு குடியாரம் போறான், அவன் ஃப்ரெண்டு தான் செத்து போயிட்டான். இவன் குவாட்டரா குடிக்கிறவன், இவன் இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அங்க ஐயர் சொல்லுவார், அவர் வசனத்தை தான் வாசிப்பாரு, அவனுக்குன்னு சொல்லல, வசனத்தை வாசிப்பாரு. பிறகு மற்றவர்களை போல நாம் துக்கமுகமா இருக்க வேண்டியதில்லை, பிரதானத்துடைய கால சத்தம் துணைக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது, கையெல்லாம் காட்ட மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் திருடன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது வாசிக்கும் போது இந்த மொடா கூடியனா அடா கூடிய ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் யோசிப்பான், அண்ணன் குவாட்டரா அடிப்பாரு, அவரே எழும்பிடுவாரா, அப்போ பரவாயில்ல, நம்ம இப்பதான் பெக் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், அப்ப நமக்கும் பரலோகம் உண்டு என்று சாகர இடத்துல கூட, கல்ற தோட்டத்துல கூட நாம்ங்கிறது அத்தனை மடப்பயல்களும் தனக்குத்தான் எடுத்துக்கிட்டு தான் திரும்பி போறான். ஆனா இந்த நாம் யார் அப்படின்னு இப்ப சொல்லிடுறேன். இந்த நிருபங்கள் யாருக்கு எழுதப்பட்டது? உங்கள்கிட்ட கேட்டா விடிஞ்சிடும். சபைகளுக்கு எழுதப்பட்டது. சொல்லுங்க. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதினார், எபே சபைக்கு எழுதினார், கலாத் சபைக்கு எழுதினார். எல்லா சபைகளுக்கு எழுதப்பட்டது. சபையில யார் இருந்தா? சத்தமா, சபையில யார் இருந்தா? அவ்வளவுதான். அப்ப இந்த நாம் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்பாடா, விடிஞ்சு போச்சு. அப்ப இந்த நாம் என்பது யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் யோவான் எழுதுறாரு, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன்
வாசிங்க. அந்த ஜீவன் எங்க இருக்குது? அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணணும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் காலாட்டதமா ஜீவன் இல்லாதவன். அதை கவனிக்கணும். ரட்சிக்கப்பட இயேசப்பா எனக்குள்ளே வாருங்கும் போது இயேசு வருகிறார். இந்த மாத்திரையில பாத்தீங்கன்னா இந்த கேப்சூல் இருக்கும் பிளாஸ்டிக்ல. அந்த கேப்சூலுக்குள்ள மெடிசன் பவுடர் இருக்கும், மருந்து. நம்ம அந்த கேப்சூலை முழுங்கும் போது கேப்சூலும் நமக்குள்ள போகுது, உள்ள இருக்கிற மெடிசன் பவுடரும் நமக்குள்ள போகுது. அப்ப இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவும் எனக்குள்ளே வருகிறார். அவருக்குள் இருக்கிற அழியாத நித்திய ஜீவனும் எனக்குள்ளே வருகிறது. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள் ஜீவன் இருக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்குள் மரணம் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் அக்னியும் கந்தம் எரிகிற கடலாகிய இரண்டாம் மரணம். சரியா? இப்ப ஏத்துக்கிட்டாச்சா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பி வரேன். ஆண்டவரே எனக்காக தான் சிலுவை சுமந்த ரத்த சிந்தனைங்க, அதை நான் உணர்றேன், நான் பாவியாக வந்திருக்கிறேன். தயவு செய்து உங்களோட ரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்குள்ளே வந்து என்னை ரட்சியும் ஆண்டவரேன்னு உண்மையா ஜெபம் பண்ணா அவர் வருவார். எதோடு வருவார்? நித்திய ஜீவனோடு உள்ளே வருவார். இப்படி வந்த அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்றார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:15 வாசிப்போமா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இது அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்க. இப்ப 21:27 வாசிங்க. 21:27. தீட்டுள்ளதும், இது எல்லாருமே வாசிக்கணுமே சேர்ந்து பாப்பாவோட. தீட்டுள்ளதும் அருவருப்பையும். அக்கா என்ன பைபிள்லாம் உள்ள வச்சு ஜிப்பெல்லாம் போட்டாச்சு, பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களோ? கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க, நியூ இயர்லாம் கொண்டாடிட்டு போலாம், கிட்ஸ் எல்லாம். வாசிங்க எல்லாம் சீக்கிரம். தீட்டு உள்ளதும், வாலிப பிள்ளைங்களை வாசிங்க. அத தீட்டு உள்ளதும், பாய் ஃப்ரெண்டு கூட சுத்தி தீட்டு, நைட்டெல்லாம் மெசேஜ் அடிச்சு தீட்டு, கண்ட ஆம்பளை பையனோட பைக்ல சுத்தி தீட்டு, அருவருப்பை பார்த்து தீட்டு. இன்னைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, நாளைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு. வெக்கமா இல்ல? நீ வேசியா, நீ விபச்சாரியா, தேவ பிள்ளையா, ஆட்டுக்குட்டியா, பன்றி குட்டியா? தீட்டு, அருவருப்பை பார்த்து தீட்டு. அடுத்த ஆம்பளை அடுத்த பொம்பளைய தொட்டு கைகளெல்லாம் தீட்டு, ஆபாசத்தை நினைத்து இருதயமெல்லாம் தீட்டு. தீட்டு உள்ளதும் அருவருப்பையும், அருவருப்பான சிந்தனை, அருவருப்பான பார்வை, அருவருப்பான வார்த்தைகள், அருவருப்பான செயல்கள். அடுத்து பொய். சபையில ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வெளியே ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, ரோட்ல ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, காலேஜ்ல ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, ஆபீஸ்ல ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு தெரியும் நீ யாருன்னு. பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது வாசிங்கள பிரவேசிப்பது. ஆம்பளை சத்தத்தையே காணுமே. பிரவேசிப்பது இல்லை. அப்புறம் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனோ எவனோ மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப வாசிங்க 20:15. பேர் எழுதப்பட்டா பரலோகம், பேர் எழுதப்படலைனா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஹலோ, ஜீவனாகிய இயேசு எனக்குள் வரும்போது நான் விசுவாசிக்கிறேன். அது 92/14 ஜனவரி. இசப்பா எனக்குள்ளே வாரோன்னு அழுது ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு எனக்குள்ளே வெளிச்சமாய் வந்தார். அடுத்த வினாடி தன்னுடைய சொந்த கரத்தில் தன்னுடைய ஜீவ புஸ்தகத்தை எடுத்து என் பெயரை எழுதுகிறார். ஜி காட்வின் மோசஸ் ஐசக் அப்படின்னு எழுதி என்னை ரட்சித்த நாள் ஜனவரி 14, 1992 காலை 11:07:34 அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக எழுதி
தன் கையெழுத்தை போடுகிறார். நான் இன்று மரித்தால் நான் அங்கு பிரவேசிப்பேன். பரலோகத்துக்கு போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல? அப்ப அங்க பேர் இருக்கணும். அந்த இல்லைன்னு அவன் எங்க போவான் பாருங்க, அக்கினி கடலிலே. ஆமா, நீங்க 1008 ஊழியம் பண்ணியிருக்கலாம் பிரதர், நீங்க 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கலாம் பிரதர், நீங்க தொண்டைகளையே பாட்டு பாடி இருக்கலாம் பிரதர், 7 கையில மியூசிக் போட்டிருக்கலாம் பிரதர், வித்தியாசமா பிரசங்கம் பண்ணியிருக்கலாம் பிரதர். இது உன்னை மேல கொண்டு போகாது. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். அந்த கிருபை இன்று இரவு கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஒரு 2 நிமிடம் செபித்து எல்லாரும் பயபக்தியோடு டி மேஜர் எல்லாரும் கண்களை மூடி பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல வாதித்தடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும்பும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும்பும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அப்படியே நம்ம எல்லாருடைய கண்களும் ஒரு 2 நிமிடம் மூடி இருக்கட்டும். நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் விழித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெளிவாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உலகத்தில் பிறக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். ரட்சிப்பு இல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் பரலோகம் நமக்கு இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் நமக்கு இயேசு இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் நமக்கு தேவை இல்லை. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கப்படும்படி அன்போடு கூட இந்த இரவு நமக்கு அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நீங்க நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ரோமர் 3:20 சொல்லுகிறது, கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. நீங்கள் செய்கிற இரக்கங்கள், நீங்கள் செய்கிற உதவிகள், நீங்கள் செய்கிற ஊழியங்கள் உங்களை ரட்சிக்காது. இயேசுவின் இரத்தம் ஒன்றே நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஒன்றே நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்று கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த இரவு நான் இதுவரை இந்த அனுபவத்திற்குள் வரல பிரதர். இன்றைக்கு ஆவியானவர் என் கூட பேசி இருக்கிறார். இன்று இரவு நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இன்று இரவு என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. மற்ற யாரும் கண்களை இப்ப திறக்கக்கூடாது, யாருமே திறக்கக்கூடாது. அப்படி ஒப்பு கொடுக்கிறது மட்டும் வலது கரத்தை உயர்த்தி, ஐயா இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க, ஏதோ எல்லா கூட்டத்திலையும் கையை உயர்த்துற மாதிரி தயவு செய்து உயர்த்தாதீங்கம்மா. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உண்மையாகவே மனம் திரும்பினாள், உண்மையாகவே இன்றைக்கு ரட்சிக்கப்பட விரும்பினாள், உண்மையாகவே உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள விரும்பினால் மட்டும் உங்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்னோடு இணைந்து ஒரு சின்ன ஜெபத்தை நீங்கள் சொல்லும்படி மிகுந்த அன்போடு நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்ல போற இந்த ஜெபத்தை
இயேசு நம்ப போகிறார். அதை நம்பி உங்களை ரட்சிக்க போகிறார். அதை நம்பி உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத போகிறார். அதை நம்பி உங்களை தம்முடைய பிள்ளைகளாய் அவர் மாற்ற போகிறார். அல்லேலூயாவே உணர்ந்து உண்மையாய் சொல்லுங்கள், இயேசுவே, இந்த இரவு நேரத்தில் உம்முடைய சிலுவை அண்டை நான் வருகிறேன். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. பிறந்ததிலிருந்தே பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்தோடு நிற்கிறேன். இயேசுவே, இன்று உம்முடைய சிலுவை அண்டை வருகிறேன். மனம் திரும்பி வருகிறேன். நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். பாவியாகிய எனக்காக நீர் இந்த பூமிக்கு வந்து என் பாவங்களுக்காக சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் எனக்காக வரப்போகிறீர். அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் பெயரை சொல்லி நீர் சிந்தின அந்த விலையேற பெற்ற அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தும். என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, உம்மை என் சொந்த இரட்சகராய் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நித்திய ஜீவனாகிய நீர் எனக்குள்ளே வாரும். என் பெயரை இன்று இரவு ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவீராக. என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்குள் வளர எனக்கு உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்புவீராக, என்னை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். நல்ல ஆண்டவரே, இந்த முதல் நாள் இரவிலே நீ ரட்சித்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த ரட்சிப்பில் நிலைத்து நிற்பார்களாக, பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்பார்களாக, எடுத்த தீர்மானத்தில் நிறைத்து நிற்பார்களாக. ஆவியானவர் இறங்குவீராக, பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. புது பலனை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவீராக. ஓரபால ஷதல ரகடதல ரிபா கபதல ரபா. மகிமை 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 ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் இறங்குகிறது. ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் இறங்குவீராக, இறங்குவீராக. பாவ கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. பாவ ஆசைகள் சங்கிலிகள் விடுதலை அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஓ கபால ஷதல. முற்றிலும் பரிசுத்தமாக்கும், முற்றிலும் பரிசுத்தமாக்கும். கர்த்தருக்காக அக்கினி ஜுவாலைகளாய் பிள்ளைகளை மாற்றி எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை நீர் தொடர்ந்து மகிமைப்பட்ட நாளை தினம் தொடர்ந்து நாங்கள் பரிசுத்தத்தில் முன்னேறி வருவதற்கு எங்கள் ஆலோசனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும்.